ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட் அப்படிங்கிற ப்ரோஸ் இருக்குது. இந்த ப்ரோஸை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் நமக்கு டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. த டேர்ம் டென்ஸ் டினோட்ஸ் த டைம் ஆஃப் ஆக்ஷன். டென்ஸ் அப்படின்றது எதை சொல்லுதுன்னா, ஒரு ஆக்ஷன் என்ன டைமில் நடந்தது அப்படின்னு சொல்கிறது தான் டென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுது. தி ஷோ வென் தி ஒர்க் இஸ் டன், எப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒர்க் வந்து நடந்தது அப்படின்றத சொல்கிறதா நமக்கு டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த இங்கிலீஷ் டென்சஸ் ஆர் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். இங்கிலீஷில் நமக்கு டென்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படின்ற 3 மெயின் டென்சஸ் நமக்கு இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் தி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். என்னெல்லாம் ஃபார்ம்ஸில் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லிட்டு காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஃபர்மேட்டிவ்ன்னும் போது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நமக்கு நெகட்டிவ், பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் அஃபர்மேட்டிவ் சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை நெகட்டிவ்னு சொல்கிறோம். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்றது நமக்கு கொஷின்ஸ். அப்போது நம்ம அஃபர்மேட்டிவ் கொஷின்ஸோ இல்லை நெகட்டிவாவோ இல்லை இன்ட்ராகேட்டிவ் வந்தால் அங்கே எப்படி வந்து அந்த டென்ஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. நமக்கு அஃபர்மேட்டிவில் சிங்குலர் ப்ளூரல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்குலராக இருந்தால் என்ன வரணும், ப்ளூரலாக இருந்தால் என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐ, வி வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஐ வரும்போது ஐ சிங் தான் வரும், வி வந்தாலும் சிங் தான் வரும். இதே செகண்ட் பர்சனில் யூன்னு வரும்போது ரெண்டுமே சிங் தான் வரும், யூசிங் தான் வரும். இதே தேர்ட் பர்சனில் போகும்போது பாருங்கள், ஹீ, ஷீ, இட் வந்து சிங்குலர் இல்லைங்களா நமக்கு. அப்போது சிங்குலர் வரும்போது, ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்குலர் வரும்போது நம்ம வேர்பில் எஸ் போடணும். இதை ஷார்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, எஸ்ஸாக இருந்தால் எஸ் போட்டுக்கலாம். அதாவது சிங்குலராக இருந்தால் எஸ் போட்டுக்கலாம், ப்ளூரலாக இருந்தால் எஸ் போட வேணாம். எஸ்ஸாக இருந்தால் எஸ் போட்டுக்கலாம் வேர்பில். எங்கே தேர்ட் பர்சனுக்கு வரும்போது ஹீ, ஷீ, இட்டு வந்தால் மட்டுமே இந்த நம்ம ரூலை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே ஐயும் சிங்குலர் தான். ஆனால் ஏன் அங்கே நம்ம எஸ் யூஸ் பண்ணலன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றதுனால நம்ம அங்கே எஸ்ஸை யூஸ் பண்ணலை. ஆனால் ஹீ, ஷீ, இட் வந்து தேர்ட் பர்சன்ன்றதுனால அங்கே வரக்கூடிய வேர்புக்கு பக்கத்தில் நம்ம எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வரும்போது ஐ டோன்ட் சிங். ஸோ இங்கேயும் நம்ம எஸ் போடலை. அதே மாதிரி யூ டோன்ட் சிங் இங்கே நம்ம போடலை. ஹீ, ஷீ, இட்டு வரும்போது நம்ம அதை இப்போ சிங்ஸாக இருந்தால் நம்ம கொஷின் டேக்கில் எப்படி பிரிக்குவோம், டஸ் ப்ளஸ் சிங்குன்னு பிரிப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி யோசித்து இதை பண்ணிக்கலாம். டசன்ட் சிங், ஹீ, ஷீ, இட் வந்து நம்ம சிங்ஸ், நம்ம தேர்ட் பர்சனில் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லும் போது டசன்ட் அப்படிங்கிற நம்ம டூ வெர்ப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டசன்ட் சிங். தென் இன்ட்ராகேட்டிவ் கொஷின்ஸ் டைப்ஸாக இருந்தால் டு ஐ சிங், டோன்ட் ஐ சிங். தென் செகண்ட் பர்சனில் வரும்போது டு யூ சிங், டோன்ட் யூ சிங். அது நமக்கு தேர்ட் பர்சனில் வரும்போது டஸ் ஷீ, ஹீ, இட் சிங். ஸோ டஸ் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம தேர்ட் பர்சனில் வரும்போது. தென் டசன்ட் ஹீ, ஷீ, இட் சிங். ஸோ இங்கே எங்கேயுமே நம்ம எஸ் போட்டுக்கல. எஸ் நமக்கு எங்கே வந்திருக்குன்னா சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலராக இருக்கும் போது மட்டுமே. இப்போ வெறும் ஹீ, ஷீ, இட்டு மட்டும்தான் வந்தால் நம்ம எஸ் போட்டுக்கணுமா வேர்புக்கு அப்படின்னா இல்லை. சப்ஜெக்ட் ஒரு வேளை நமக்கு சிங்குலராக இருக்குது, ஒரே ஒருத்தரோட பேர், ஒரே ஒரு பொருள் தான் இருக்குன்னா அங்கே நம்ம கண்டிப்பாக எஸ் போட்டுக்கணும். ஸோ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பில் நம்ம எஸ் போட்டுக்கலாம். தென் நவ் ட்ரை ஃப்ரேமிங் ப்ளூரல் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. யூசஸ் எங்கெல்லாம் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். யூனிவர்சல் ட்ரூத்ஸு, ஃபேக்ட்ஸு, கஸ்டம்ஸு. சன் வந்து ஈஸ்ட் பக்கம் தான் ரைஸ் ஆகுதுன்றது நமக்கு யூனிவர்சல் ட்ரூத்து. 7 பிளானட்ஸ் தான் இருக்குது அப்படின்றது யூனிவர்சல் ட்ரூத். ஸோ அந்த மாதிரி உலகளவில் எதெல்லாம் ட்ரூத்ஸு, எதெல்லாம் ஃபேக்ட்ஸு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம எழுதுவோம். தென் ஹபிச்சுவல் இல்லை ரொட்டீன் ஆக்ஷன், தினமும் எழுந்து ப்ரஷ் பண்ணுறோம், தினமும் ஸ்கூலுக்கு போகிறோம், தினமும் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம், அது மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ்க்கு, ரொட்டீன் ஒர்க்குக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். தென் பெர்மனன்ட் ஸ்டேட், ஒரு விஷயம் அது மாறவே மாறாது, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது பெர்மனண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்கிறோம். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், ஆச்சரியமாக சொல்லக்கூடிய சென்டென்சஸ், ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ், ஹவ் வண்டர்ஃபுல் இட் இஸ் அப்படிலாம் சொல்லும்போது நம்ம அதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். இன் சப்பார்டினேட் கிளாஸஸ் பிகினிங் வித் இஃப் அண்ட் வென். சப்பார்டினேட் கிளாஸாக இருக்கும் போது, இங்கே கிளாஸ்ன்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் தி மீனிங், ஸ்பெசிஃபிக் மீனிங்ன்றதை நம்ம கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இங்கே சப்பார்டினேட் கிளாஸ் வந்து ஒருவேளை இஃப்லையோ வென்னுலையோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இஃப்லையோ வென்லையோ ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த தொடர்ந்து வரக்கூடிய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். இஃப்பில் தொடங்கக்கூடிய சென்டென்ஸும் வெனில் தொடங்கக்கூடிய சென்டென்ஸும் நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். இன் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், இம்பரேட்டிவ் அப்படின்றது ரெக்வெஸ்ட்டு, ஆர்டரு, கமாண்டு,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். அந்த மாதிரியான இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். டு இண்டிகேட் அ பிளான்ட் ஃபியூச்சர் ஆக்ஷன் ஆர் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் வென் தே ரெஃபர் டு அ ஜேர்னி. ஃப்யூச்சரில் ஒரு பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு அப்படி தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், அந்த சீரியஸாக நடக்கக்கூடிய ஆக்ஷன் இல்லை ஃப்யூச்சர் பிளானில் சொல்லக்கூடிய ஒரு ஆக்ஷன், அது ஒரு ஜர்னியை சம்மந்தப்பட்டு இருந்தால், பயணத்தை சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன் ரன்னிங் கமெண்ட்ரிஸ் கொடுக்குறோம். இப்போது கிரிக்கெட் போயிட்டுருக்கு, அதுக்கு ஒரு ரன்னிங் கமெண்ட்ரிஸ், கபடி போயிட்டுருக்கு, அங்கே ரன்னிங் கமெண்ட்ரிஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடங்களில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். டு இன்ட்ரடியூஸ் கொட்டேஷன்ஸ்குள்ளே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த எழுதுகிறோம். இப்போது யாரோ சொன்ன ஒரு சில வாக்கியங்கள் இல்லை டைலாக்ஸ் எல்லாம் டைரெக்டாக எழுதுகிற மாதிரி கொட்டேஷன்ஸ் வாக்கியங்கள்லாம் இருக்கும்போது நம்ம அது எப்பயுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மகாத்மா காந்தி சேஸ் பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world. உலகத்தில் என்ன மாற்றங்கள் நீ கொண்டு வரணும்னு நினைக்கிறியோ அதுவாக நீ முதல்ல சேஞ்ச் ஆக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்ஸ்குள்ளே போட்டிருக்காங்க. அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது.